இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல பார்த்தோம்னா ஒரு அம்மாக்கு குழந்தை பிறக்குது. இவங்கள நான் ஓனர் அம்மானே சொல்றேன். அதே நேரம் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கிற உங்க குழந்தை எப்ப வேணாலும் இறந்து போலாம். சோ எதுக்கும் நீங்க மனசை திடமா வச்சுக்கோங்கன்னு டாக்டர் சொல்லவும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என் குழந்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கடைசி வரை உயிரோட இருப்பாங்கிற நம்பிக்கையில அந்த ஓனர் அம்மா தான் குடும்பத்துக்கு சொந்தமான ஒரு செயினை மாட்டி விடுறாங்க. ஒய்ஃப் இங்க பிரசவ வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது இவங்க ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்லாம எங்க போனாருன்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாம் திட்டும் போதுதான் நமக்கு அவங்க ஹஸ்பண்ட காட்டுறாங்க. இந்த மனுஷனுக்கும் நம்ம ஓனர் அம்மாவோட ஹாஃப் சிஸ்டருக்கும் அஃபேர் இருந்திருக்கும். அதனால அவங்களுமே பிரெக்னென்ட் ஆகியிருக்காங்க. இப்ப குழந்தையுமே பிறந்துருது. நான் எங்க அப்பாவோட செகண்ட் ஒய்ஃபுக்கு பிறந்ததுனால யாருமே என்ன மதிக்கல. எங்க ஃபேமிலியோட மூத்த வாரிசா ஓனர் அம்மாவை தான் பார்த்தாங்க. அவளுக்கு தான் எல்லா சிறப்புமே கிடைச்சது. எத்தனையோ நாள் நான் அவளை பார்த்து ஏங்கியிருக்கேன். அதே மாதிரி என்னோட குழந்தையும் கஷ்டப்படக்கூடாது. ஸோ ஓனர் அம்மாவோட குழந்தைய கொன்னுட்டு அந்த இடத்துல என்னோட குழந்தைய வச்சிங்கன்னா எல்லா சொத்துக்களும் நம்ம குழந்தை பேருக்கு வரும். ஈவன் ஓனர் அம்மாவுமே உடம்பு சரியில்லாம இருக்கா, எப்படியும் கூடிய சீக்கிரம் செத்துருவா. அதுக்கப்புறம் நாம எந்த தடையும் இல்லாம எல்லா சொத்துக்களையும் சந்தோஷமா ஆளலான்னு ஜிங்லி சொல்லவும் புருஷங்காரனுமே ஓனர் அம்மா தூங்கிட்டு இருக்க நேரமா பார்த்து நைசா 2 குழந்தைங்களையும் மாத்தி வச்சுட்டு அவங்களுக்கு பிறந்த குழந்தைய கொல்ல முயற்சி பண்ணும்போதுதான் அது பேச்சு மூச்சு இல்லாம இருக்கவும் ஏற்கனவே செத்து போன குழந்தைய நாம எதுக்காக சாகடிக்கணும்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு குப்பை தொட்டியில தூக்கி போட்டு போயிடுறான். இந்த மாதிரி நம்ம ஓனர் அம்மாக்கு குழந்தை பிறந்திருக்கு, நாம போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லி ஒரு வயசான கப்பிள்ஸ் அந்த வழியா நடந்து போயிட்டு இருக்கும் போது குப்பை தொட்டில இருந்து ஏதோ சத்தம் கேட்கவும் என்னவா இருக்கும்னு திறந்து பார்த்தா ஒரு பச்சை குழந்தை அழுதுகிட்டு இருக்கு. சோ அந்த பாட்டி நமக்குன்னு யாரும் இல்ல, பேசாம இந்த குழந்தைய நாமளே வளர்க்கலான்னு சொல்லி கொஞ்சம் உடம்பு சரியில்லாம பிறந்த இந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து காப்பாத்தி ஒரு 25 வயசு பொண்ணா வளர்த்துடுறாங்க. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். ஆக்சுவலா ஓனர் அம்மா வீட்ல தான் ஹீரோயினோட தாத்தா பாட்டி 2 பேருமே வேலை பாக்குறாங்க. சோ ஹீரோயினும் ஓனர் அம்மாவும் ரொம்பவே க்ளோஸ்ங்கிறதுனால அவங்க பர்த்டே அப்போ நம்ம ஹீரோயின் கேக் எடுத்துட்டு போறா. இதை பார்த்துட்டு மத்த மேட்ஸ் எல்லாம் நம்ம ஓனர் அம்மாக்கும் ஹீரோயினுக்கும் ஸ்பெஷலான பாண்டிங் இருக்கும் போல, 2 பேரும் பாக்குறதுக்கு கூட ஒரே மாதிரி தான் இருக்காங்க. மேபி விஷயம் தெரியாதவங்க பார்த்தாங்கன்னா இவங்க 2 பேரையும் அம்மா பொண்ணுன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி பேசிட்டு இருக்கதை கேட்டுற ஜிங்லி எங்க ஹீரோயினால தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற சந்தேகத்துல ஓனர் அம்மாக்கும் ஹீரோயினுக்கும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா 2 பேரும் அம்மா பொண்ணுங்கிற உண்மை தெரிஞ்சு போயிடுது. மேபி ஃபியூச்சர்ல ஹீரோயின் தான் ஓனர் அம்மாவோட ஒரிஜினல் பொண்ணுங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா நாம வசமா மாட்டிப்போம். அதுக்குள்ள நாம ஹீரோயின் கதையை முடிச்சாகணும்னு சொல்லி அவளை கடத்தி கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது இதெல்லாம் வெளியில யாரோ கேட்டுடுறாங்க. வேற யாரும் இல்ல, ஜிங்லிக்கும் ஓனர் அம்மாவோட ஹஸ்பண்டுக்கும் பிறந்தால அந்த பொண்ணு தான். எனக்கு பணம் தேவையா இல்ல பாசம் தேவையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் பணத்தை தான் செலக்ட் பண்ணுவேன். சோ எனக்கு ஓனர் அம்மா வேணாம், அதுக்கு பதிலா பணம் தான் வேணும். அதனால நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க ரெடியா இருக்கேன்னு இந்த பொண்ணுமே ஒத்துக்கிறா. இந்த பொண்ணை நான் ஃபேங்லின்னு சொல்றேன். தென் இந்த ஃபேங்லி உண்மை எதையும் சொல்லாம நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்து பயங்கரமா டார்ச்சர் பண்றா. என்ன நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, தயவு செஞ்சு என் பேத்தியை விட்டுருங்கன்னு சொல்லி தாத்தா முட்டி போட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு போயிடுறாரு. ஹீரோயினால பார்த்து தாங்கிக்க முடியல. தாத்தா எனக்காக உங்க தன்மானத்தை விட்டு கொடுத்துறாதீங்க, ப்ளீஸ் மன்னிப்பு கேட்காதீங்கன்னு ஹீரோயின் கதறா. நீ மட்டும் இப்ப என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கல அப்புறம் நான் உன் பேத்தியோட கழுத்தை எடுத்து போட்டுருவேன்னு ஜிங்லி மிரட்டவும் தாத்தா தன்னையே தான் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. பண்ணாத தப்புக்காக நாம ஏன் மன்னிப்பு கேட்கணும், இங்க என்ன நடக்குதுங்கிறதே எனக்கு புரியலன்னு சொல்லி புலம்பும் போதுதான் அவங்க கழுத்துல போட்டிருக்க அந்த செயினை பார்த்துட்டு இது என் அக்காக்கு சொந்தமானதாச்சே, பல வருஷத்துக்கு முன்ன காணாம போச்சுன்னு சொல்லிட்டு இருந்தா. அப்ப நீ இந்த செயினை திருடி இருக்க, நீ ஒரு திருடி, நீ திருடினதுனாலதான் இப்ப நாங்க உன்னை கடத்தி வச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கோம்னு ஜிங்லி சொல்லவும் இந்த செயினை நான் பிறந்ததுல இருந்தே போட்டிருக்கேன். சோ நீங்க சொன்ன மாதிரி நான் எதையும் திருடல, அந்த செயின் எனக்கு சொந்தமானதுன்னு ஹீரோயின் போராடுறாங்க. ஃபேங்லி இந்த செயினை வாங்கி தான் கழுத்துல போட்டுக்கிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஒரு பணக்கார வீல் சேர் சிஇஓ வராரு. இவர் தான் நம்ம ஹீரோ மிஸ்டர் லின். பார்த்ததும் எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. மிஸ்டர் லின், நீங்க சொன்ன அந்த செயினை ஃபேங்லி தான் கழுத்துல போட்டிருக்கா. சோ 10 வருஷத்துக்கு முன்ன உங்க உயிரை காப்பாத்தினது இந்த ஃபேங்லி தான் போலன்னு மேனேஜர் சொல்லவும் ஏதோ ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற ஜிங்லி ஹீரோயின் கிட்ட நீ மட்டும் இப்ப அந்த பெண்டன்ட பத்தி ஏதாவது உளர்ன அப்புறம் உங்க தாத்தா உயிரோட இருக்க மாட்டாருன்னு சொல்லி மிரட்டவும் ஹீரோயின் பயப்படுறாங்க. ஈவன் தாத்தாவுமே எதுவும் சொல்லிராதமான்னு கெஞ்சிராரு. இங்க ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். 10 வருஷத்துக்கு முன்ன நம்ம ஹீரோ மிஸ்டர் லின்னுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். சோ குட்டி பொண்ணான நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து பாட்டியை ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஆனா அவர் ரொம்ப சீரியஸா இருந்ததுனால நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா இவரை காப்பாற்ற முடியாதுன்னு பாட்டி சொல்ல நான் இவனை காப்பாத்த ஆசைப்படுறேன், அட்லீஸ்ட் என் உயிரை எடுத்துக்கிட்டாவது இவன் உயிரை காப்பாத்துங்கன்னு கேட்டு ஹீரோயின் பயங்கரமா கெஞ்சிருப்பா.
அப்ப மயக்கத்துல இருந்த நம்ம குட்டி மிஸ்டர் லின்னால ஹீரோயினோட ஃபேஸ சரியா பாத்திருக்க முடியாது. பட் அவங்க கழுத்துல போட்டிருக்க செயினை நோட் பண்ணிருப்பாரு. அப்பவே ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகிருக்கும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. நம்ம ஹீரோயினால மீட் பண்ணிருக்க முடியாது. அதனாலதான் இத்தனை வருஷமா ஹீரோயினை தேடி இருக்காரு. ஆனா இப்பதான் சீனே டோட்டலா மாறி போயிடுச்சுல. சோ தன்னை காப்பாத்துனது ஃபேங்லி தான் போலன்னு ஹீரோ நினைக்கும் போது மனசு கேட்காத நம்ம ஹீரோயின் உண்மையை சொல்ல முயற்சி பண்றா. பட் தாத்தா தடுத்துடுறாரு. இப்ப அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வந்தாலே அது என்னன்னு மிஸ்டர் லின் ரொம்பவே கியூரியஸா கேட்கவும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நானும் என் பேத்தியும் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதை மறைக்க ட்ரை பண்ணோம், ஆனா இப்ப வசமா மாட்டிக்கிட்டு தண்டனையை அனுபவிச்சிட்டு இருக்கோன்னு தாத்தா சொல்லிடுறாரு. நீங்க இதெல்லாம் கேர் பண்ணிக்காதீங்க மிஸ்டர் லின், இது என்னோட ஃபேமிலி விஷயங்கிறதுனால சித்தி ஹேண்டில் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்லி அவருக்கு ஐஸ் வச்சு வெளியில அழைச்சிட்டு வரும்போது கரெக்டா உள்ள வர நம்ம ஓனர் அம்மா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஏன் இத்தனை நாளா பழகுனவங்களை நம்பாம இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? ஹீரோயினும் அவங்க தாத்தாவும் கண்டிப்பா அந்த காரியத்தை பண்ணிருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. உடனே 2 பேரையும் விட்டுருங்கன்னு அம்மா சொல்றாங்க. அக்கா, இவங்க 2 பேரும் நல்லவங்க மாதிரி நடிச்சு உன்னை ஏமாத்திருக்காங்க. அதனாலதான் இத்தனை நாளா இவங்க பண்ண எந்த தப்பையும் உன்னால கண்டுபிடிக்க முடியல. சோ நீ இங்க இருந்து கம்முன்னு கிளம்பிப்போ, மத்த எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு ஜிங்லி சொல்ல, நான் தான் இந்த வீட்டோட ஹெட், சோ நான் சொல்றதுதான் நீங்க எல்லாருமே கேட்கணும். உடனே இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிருங்கன்னு சொல்லவும் வேற வழி இல்லாம ஜிங்லி நம்ம ஹீரோயினையும் தாத்தாவையும் விட்டுடுறா. ஓனர் அம்மா அவங்களுக்கு ஒரு வீடை எழுதி கொடுத்து, என் தங்கச்சி பண்ண தப்புக்காக என்ன மன்னிச்சிருங்க, அவ ஏதோ கோவத்துல பண்ணிட்டா, மத்தபடி உங்களை பத்தின எல்லா விஷயங்களும் எனக்கு நல்லா தெரியும். சோ இதுக்கப்புறம் எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நீங்க இந்த வீட்ல சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. கட் பண்ண அன்னைக்கு நைட்டே சோன்னு மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது தாத்தா ஹீரோயினுக்கு பிடிச்ச கேக் வாங்குறதுக்காக வெளியில வந்திருக்காரு. ரொம்ப நேரம் ஆகியுமே வீட்டுக்கு வராததுனால நம்ம ஹீரோயின் கால் பண்ணி கேட்கும் போது, இதோ நான் வந்துட்டே இருக்கமான்னு தாத்தா சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு கால் கட் ஆகிறவும் பதறி போயிடுற நம்ம ஹீரோயின் தாத்தாக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தேடும் போது உயிருக்கு போராடின நிலைமையில நடு ரோட்ல ரத்த வெள்ளத்துல கிடக்கவும் தாங்கிக்க முடியாம அவர் அப்படியே உப்பு மூட்டை தூக்கி, தாத்தா தாத்தா நீங்க எதுக்காகவும் பயப்படாதீங்க, எப்படியும் நான் உங்க உயிரை காப்பாத்திடுவேன்னு ஹீரோயின் சொல்லி அழுறா. எனக்கு அதுல நம்பிக்கை இல்லம்மா, என்னோட உயிர் கொஞ்சம் கொஞ்சமா என்னை விட்டு பிரிஞ்சிட்டு இருக்கு, நான் அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படல. இந்த உலகத்துல உனக்குன்னு இருந்த ஒரே ஒரு சொந்தம் நான் மட்டும்தான். இப்ப நானும் இறந்து போயிட்டா எனக்கு அப்புறம் உன்னை யாரு பாத்துப்பான்னு நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன்னு சொல்லி தாத்தா ஃபீல் பண்றாரு. அப்படிலாம் எதுவும் ஆகாது, நான் தான் ஒரு டாக்டர் ஆச்சே, சோ எப்படியும் போராடி உங்க உயிரை காப்பாத்திடுவேன்னு ஹீரோயின் ஆறுதல் சொல்றா. பட் மனசு கேட்காத தாத்தா, எனக்கு எதுலயும் நம்பிக்கை இல்லம்மா, நான் இத்தனை வருஷமா உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேன். ஆக்சுவலா நீ என்னோட சொந்த பேத்தி இல்ல, உன்னை நாங்க ஒரு குப்பை தொட்டில இருந்து தான் எடுத்தோம். ஆனா உன்னோட பாட்டி இறந்து போற வர நானுமே இப்ப வர உன்னை சொந்த பேத்தியா பாத்துக்கிட்டு உன் மேல பாசம் வச்சுதான் உன்னை இத்தனை நாளா வளர்த்துட்டு இருந்தோம். மேபி இந்த விஷயம் நான் இறந்து போனதுக்கு அப்புறம் உனக்கு தெரிய வந்துச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவேன்னு சொல்லிதான் நானே என்னோட வாயால இந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். இன்கேஸ் நான் இதுக்கு முன்ன உன்னை என்னைக்காவது ஹர்ட் பண்ற மாதிரி பேசியிருந்தாலோ இல்ல பிஹேவ் பண்ணியிருந்தாலோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமான்னு தாத்தா கெஞ்சவும் ஹீரோயின் ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. அதே நேரம் எப்படியாவது தாத்தாவை காப்பாத்திடணுங்கிறதுக்காக தன்னோட ஹாஸ்பிட்டலுக்குமே அழைச்சிட்டு வந்துடுறா. நம்ம ஹீரோயின் தான் ஒரு டாக்டர் ஆச்சே, சோ தன்னால முடிஞ்ச வர எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போய் கூட தாத்தாவை காப்பாத்த எவ்வளவோ முயற்சி பண்றாங்க. பட் நோ யூஸ், தாத்தா இறந்து போயிடுறாரு. நம்ம ஹீரோயினால இதை தாங்கிக்கவே முடியல. அதே நேரம் மனசு விட்டு அழுவ முடியாம அவ்வளோ பாரங்களை சுமந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தாத்தாவை கொன்னது வேற யாரும் இல்ல, ஜிங்லியும் அவங்க பொண்ணு ஃபேங்லியும் தான். ஹீரோயின் அவரை உப்பு மூட்டை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்திருப்பாங்கல்ல, அப்போ ஆப்போசிட்ல ஜிங்லி பார்த்துட்டு ரொம்ப கேவலமா ஒரு லுக்கு விட்டுட்டு போயிருப்பா. சோ இப்போ அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரவும் நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தி ஆறுதல் சொல்றதுக்காக வரா. ஆனா நம்ம ஹீரோயின் எதுவும் தேவையில்லை, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி கொற்ற மலையில நடந்து போறாங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ தூரமா உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காரு. என்னங்க பாஸ் நீங்க, இந்த பொண்ணுதான் ரொம்பவே தப்பானவன்னு ஜிங்லி ஃபேமிலி சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு இன்னும் இவளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மேனேஜர் கேட்க, எனக்கு என்னமோ இந்த பொண்ணை ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங். அதே நேரம் இவ கண்டிப்பா கெட்டவளா இருக்க வாய்ப்பே இல்ல, சிலர் பார்த்தாலே அவங்க கண்கள்ல தெரியும். சோ ஹீரோயின் கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்கு, அந்த உண்மையை தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன், அதனாலதான் அவளை ஃபாலோ பண்றேன்னு ஹீரோ சொல்றான். இங்க ரொம்ப பாவம் நம்ம ஹீரோயின் இறந்து போன தாத்தாவை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டே, இதுவரை நான் எத்தனையோ பேர் உயிரை காப்பாத்திருக்கேன், பட் என் தாத்தாவை காப்பாற்ற முடியல, ஏன் என்னோட வாழ்க்கை மட்டும் இவ்வளோ மோசமா இருக்கு, எனக்கு வாழவே பிடிக்கலன்னு சொல்லி பயங்கரமா அழுதுகிட்டே டக்குன்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க.
இப்பதான் இவளோட தாத்தாவை கொண்டுட்டு வந்தேன், அதுக்குள்ள இவளையும் கொலை பண்ணி பாவத்தை சேர்த்துக்க வேண்டியதாகிரும் போலயே. பட் பரவாயில்ல, இவளை கொன்னா கூட யாரு என்னன்னு கேட்க ஆள் இல்ல. சோ சீக்கிரமா கதையை முடிச்சிடலான்னு சொல்லி ஃபேமிலி ஹீரோயினை தூக்கிட்டு போயிடுறா. அப்ப அந்த வழியா நம்ம ஹீரோயினை தேடி வந்துட்டு இருக்கும் போது அவரோட மேனேஜர் ஹீரோயின் மொபைலை பார்த்துட்டு எடுத்து தராரு. அதுல ஹீரோயின் ஃபேமிலி ஸ்கிரீன் சேவரை பார்த்துட்டு, இந்த வயசான தாத்தா பாட்டி அப்புறம் இந்த சின்ன பொண்ணெல்லாம் எனக்கு ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, இவங்கெல்லாம் யாரா இருக்கும்னு சொல்லி ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடுறான். கட் பண்ணா நம்ம ஹீரோயினை கடத்திட்டு வந்த ஃபேமிலி அவங்கள ஒரு குழிக்குள்ள தள்ளி மண்ணை மூடி புதைக்க ட்ரை பண்ணும்போது டக்குன்னு கண் விழிக்கிற நம்ம ஆளு, நீ பணக்காரியா இருந்தா நீ பண்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் பொறுத்துட்டு இருக்கணுமா, இப்ப பாட்டின்னு சொல்லி அவளை பக்கத்துல இருக்கிற ஏரிக்குள்ள தள்ளி, நீங்க மட்டும் இப்படி பணக்கார திமிரலையும் ஆணவத்திலையும் ஆடாம இருந்திருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு என் தாத்தா உயிரோட இருந்திருப்பாரு. இந்த உலகத்துல எனக்குன்னு இருந்த ஒரே ஒரு உறவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டீங்களே, இத பார்த்துட்டு நான் சும்மா இருக்க போறதில்ல, உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஃபேமிலிய தண்ணிக்குள்ள வச்சு முக்குன்னு முக்கி அடி புரட்டி எடுத்துடுறா. இந்த விஷயத்த அவ கூட வந்த மெய்டு வீட்டுல போய் சொல்லி விட்டுறவும் பதறி போய் ஃபேமிலியோட அம்மா ஜிங்லி, அப்பா, அப்புறம் ஓனர் அம்மா, ஹீரோன்னு சொல்லி எல்லாருமே அவளை காப்பாத்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ப்ளீஸ்மா, தயவு செஞ்சு ஃபேமிலியை விட்டுரு, நான் உன்னோட அம்மா மாதிரி, நான் சொன்னா கேப்பீல, எனக்காக என் பொண்ணை விட்டுருமான்னு ஓனரம்மா ஹீரோயின் கிட்ட கெஞ்சுறாங்க. நீ மட்டும் இப்ப ஃபேமிலியை இங்க அனுப்பி வைக்கல, நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு ஜிங்லி கத்துறா. கொஞ்சம் பொறுமையாரு, எதுவா இருந்தாலும் நாம பேசி முடிவு பண்ணிக்கலான்னு ஹீரோவுமே சொல்றாரு. செம்ம எமோஷனல் ஆகிடுற நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே, இப்ப இவ ஒருத்தி உயிரை காப்பாத்துறதுக்காக அவளோட உறவுன்னு சொல்லிக்கிற நீங்க எல்லாருமே வந்து நிக்கிறீங்களே, அதே மாதிரி எனக்கு இந்த உலகத்துல என்னோட தாத்தா மட்டும்தான் இருந்தாரு, அவரையும் இவ என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா, இப்ப எனக்குன்னு யாருமே இல்ல, என்னோட வாழ்க்கையே அர்த்தம் இல்லாம போயிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஃபேமிலி தான், நான் இவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறா. அதுக்கப்புறம் ஒரு வழியா நம்ம ஹீரோ தன்னோட ஆளுங்களை அனுப்பி வச்சு ஹீரோயினையும் ஃபேமிலியையும் பிரிச்சிடுறாரு. தென் நம்ம ஓனர் அம்மா ஹீரோயினோட மனவேதனை, கஷ்டம், இழப்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுன்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. ஹீரோயினுமே சொல்றா, உங்க பொண்ணு ஃபேமிலி தான் என் தாத்தா மேல கார் ஏத்தி கொன்னாங்கிறத நிரூபிக்க நானுமே சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் தேடி பார்த்தேன். பட் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல இந்த ஃபுட்டேஜஸ்லாம் மட்டும் மிஸ் ஆகியிருக்கு, அது கிடைச்சிட்டா நான் கண்டிப்பா நிரூபிச்சிருவேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, கூடிய சீக்கிரம் நான் எப்படியும் உங்க பொண்ணு மேல இருக்கிற தப்ப நிரூபிச்சிருவேன்னு ஹீரோயின் சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, எங்க வீட்டு பொண்ணு தப்பு பண்ணியிருந்தா தானே உன்னால ஆதாரத்தை கலெக்ட் பண்ண முடியும், சோ நீ தேவையில்லாம பேசி பிரெயின் வாஷ் பண்ண பாக்காதன்னு சொல்லி தன்னோட பொண்ணு ஃபேமிலியை காப்பாத்துறதுக்காக ஜிங்லி உள்ள புந்து குட்டையை குழப்பி விட பாக்குறா. என்னதான் நம்ம ஓனர் அம்மா ரொம்பவே நல்லவங்களா இருந்தாலும் ஃபேமிலியை தன்னோட பொண்ணுன்னு தானே நினைச்சிட்டு இருக்காங்க. சோ ஹீரோயினுக்கு ஆறுதலா அவங்களால எதுவும் பேச முடியல. நம்மளுமே இதை புரிஞ்சுக்கிட்டு இவங்களெல்லாம் வேற மாதிரி தான் டேக்கிள் பண்ணணும்னு சொல்லி, ஓகே மேடம், இந்த ப்ராப்ளமை இதோட நான் விட்டுடுறேன். ஆமா, நீங்க ரொம்ப நாளா டாக்டர் டீனை காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க போல, அவர் என்னோட சீனியர் தான், ரீசெண்டா தான் என்ன அவரோட அசிஸ்டண்டா ஏத்துக்கிட்டாரு. சோ நான் சிபாரிசு பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி உங்க உடல்நிலைய மாத்திடுவாருன்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்படுற நம்ம ஓனரம்மா, ஓ அப்படியா, சரிம்மா ப்ளீஸ் எனக்காக நீ அவர்கிட்ட பேசி பாக்குறியா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நான் இப்படி உடம்பு சரியில்லாம இருக்க முடியும், எனக்குமே சில பல ஆசைகள்லாம் இருக்கு, சோ எனக்காக நீ அவர்கிட்ட கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டு கெஞ்சுறாங்க. நீங்க எனக்காகவும் தாத்தாக்காகவும் எவ்வளவோ உதவி பண்ணிருக்கீங்க, சோ உங்களுக்கு கைமாறா நான் இதை கூட பண்ண மாட்டேனா, ஆனா இதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கே, டாக்டர் டீனால உங்களை டைரக்டா வந்து பாத்துக்க முடியாது, சோ என்ன ஹையர் பண்ணிடுவாரு, நான் உங்க பக்கத்திலேயே இருந்து மானிட்டர் பண்ற மாதிரி இருக்கும், அதுக்கு நான் இந்த வீட்லயே ஸ்டே பண்ணா மட்டும்தான் என்னால உங்களை டெய்லி கண்காணிச்சுக்க முடியும்னு ஹீரோயின் சொல்லவும், இதுல என்னமா இருக்கு, நீயுமே எங்க வீட்டு பொண்ணு தானே, சோ நம்ம ஹீரோயின் அங்க ஸ்டே பண்ண ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்றாங்க. பட் இத ஜிங்லியால ஏத்துக்க முடியல. என்னக்கா பேசுறீங்க நீங்க, இவளால நாம ஏற்கனவே பல பிரச்சனைகளை பார்த்துட்டோம், இதுக்கப்புறம் எப்படி இவளை நம்பி வீட்டுக்குள்ள விட முடியும், இவளால நம்ம வீட்டு பொண்ணு ஃபேமிலியோட உயிருக்கு ஆபத்து வர நிறையவே சான்சஸ் இருக்கு, என்னால இதை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றா. ஹீரோயினை பத்தி எனக்கு எல்லாமே நல்லா தெரியும், நான் உயிரோட ஆரோக்கியமா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஹீரோயின் இந்த வீட்ல இருக்க நீங்க எந்த தடையும் தெரிவிக்க கூடாது, அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம ஹீரோயினை அங்கேயே ஸ்டே பண்ண வச்சிடுறாங்க. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அதே நேரம் நம்ம ஹீரோயினோட மொபைல் எடுத்தாருல, அதுல இருக்கிற ஸ்கிரீன் சேவரையே ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கவும் சார்ஜ் இல்லாம மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் இந்த ஃபேமிலி யாருங்கிறத கண்டுபிடிங்க. தென் நம்ம ஹீரோயினுக்கு இப்ப எவ்வளவு பெரிய டாக்டர் கூட கான்டாக்ட் இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு. பேசாம நாம அவங்க கிட்ட உதவி கேட்கலாமான்னு மேனேஜர் கேட்க, யா கண்டிப்பா, நானுமே அதை பத்தி தான் யோசிக்கிறேன். பிகாஸ் டாக்டர் டீனால மட்டும்தான் என்னோட டிசபிலிட்டியை கியூர் பண்ண முடியும். ஸோ ஓனர் அம்மாவோட ட்ரீட்மெண்ட்டை முடிச்சு அவங்க குணமானதுக்கு அப்புறம் ஹீரோயின் அதே மாதிரி நம்ம வீட்டில் ஸ்டே பண்ணி என்னோட ட்ரீட்மெண்ட்டை பார்த்துக்கிற மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லிடுறான்.
போன எபிசோட்ல நம்ம ஹீரோயின் தன்னோட தாத்தாவை கொலை பண்ண ஜிங்லி ஃபேமிலியை பழி வாங்குறதுக்காக ஓனர் அம்மா கிட்ட ஏதேதோ பேசி பிரெயின் வாஷ் பண்ணி அவங்க வீட்டுக்குள்ள வந்ததோட பார்த்தோம். இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் வீடு ஃபுல்லா குட்டி குட்டி ஹிடன் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி ஃபேங்லி ஜிங்லி ஓனர் அம்மாவோட ஹஸ்பண்ட்லாம் என்ன சதி வேலை பண்றாங்கங்கிறத கண்காணிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா அதுக்குள்ள ஜிங்லி ஒரு கேமராவை பார்த்து கண்டுபிடிச்சிடுறா. இத்தனை நாளா இந்த வீட்ல இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது இல்ல, பட் இப்ப நடந்திருக்குன்னா புதுசா வந்திருக்க யாரோ தான் ஹிடன் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு ஜிங்லி சொல்லவும் ஓனர் அம்மா சந்தேகப்பட்டு நீதான் இந்த காரியத்தை பண்ணியான்னு கேட்க, நான் எதுவும் பண்ணல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு ஹீரோயின் சொல்லவும் எனக்கு நல்லா தெரியும் ஹீரோயின் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், இதுக்கப்புறம் நாம நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும்னு ஜிங்லி சொல்ல, ஏன் நீங்களும் ஓனர் அம்மாவோட ஹஸ்பண்டும் அஃபேர்ல இருக்கிறது வெளியில தெரிஞ்சிருமோன்னு பயப்படுறீங்களான்னு ஹீரோயின் கேட்க, எங்க உண்மை தெரிஞ்சு போயிருமோன்னு பதறி போயிடுற ஜிங்லி, ஓ மேல இருக்கிற தப்ப மறைக்கிறதுக்காக நீ சம்பந்தம் இல்லாத விஷயத்த பத்தி பேசாதன்னு கத்துறா. ஓனர் அம்மா புருஷன் ஒரு படி மேல போய் நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்கன்னு சொல்லி ஹீரோயின் கண்ணத்துல பலார்னு அரைஞ்சிடுறாரு. உண்மையை சொல்லுங்க, என்ன சுத்தி என்னதான் நடந்துட்டு இருக்கு, இன்னும் எத்தனை விஷயத்த என்கிட்ட இருந்து நீங்களா மறைச்சிருக்கீங்கன்னு கேட்டு ஓனர் அம்மா ரொம்ப பேனிக் ஆகும் போது டக்குன்னு ஒரு செக்யூரிட்டி முட்டி போட்டு, நான் தான் இந்த வீடு ஃபுல்லா ஹிடன் கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு, பல வருஷமா உங்க ஹஸ்பண்டுக்கும் உங்க ஹாஃப் சிஸ்டருக்கும் நடுவுல அஃபேர் இருக்கு, இந்த விஷயம் இங்க வேலை பார்க்குற எங்க எல்லாருக்குமே தெரியும், பட் நாங்க தான் கண்டுக்காம விட்டுட்டோம், ஆனா ரீசெண்டா என்னோட அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, சோ குறுக்கு வழியில எப்படியாவது சம்பாதிச்சு என்னோட அம்மா உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீட்ல சில ஹிடன் கேமராலாம் வச்சு உங்க ஹஸ்பண்டுக்கும் ஹாஃப் சிஸ்டருக்கும் நடுவுல இருக்கிற அஃபேரை ஷூட் பண்ணி அதை வச்சு அவங்க கிட்ட காசு கேட்கலான்னு முடிவெடுத்து தான் இது எல்லாத்தையும் பண்ணேன்னு சொல்லிடுறான். இல்ல இவன் போய் சொல்றான், ஹீரோயின் கூட சேர்ந்துக்கிட்டு இவன் ஏமாத்த பாக்குறான்னு சொல்லி கத்தவும் கோவப்படுற ஓனரம்மா உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்க, செக்யூரிட்டி ஹீரோயினை பாக்குறான், அவங்களுமே தலையாட்டவும் டக்குன்னு ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து காட்டிடுறாரு. அதுல அவங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் பார்த்து அதிர்ச்சி ஆகிடுற ஓனர் அம்மா உண்மை தெரிய வந்ததுமே மனசுடைஞ்சு போயிடுறாங்க. இங்கதான் ஒரு முக்கியமான பிளாஷ்பேக். நம்ம ஹீரோயின் தான் டாக்டர் டீனோட அசிஸ்டன்ட்னு சொல்லியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த வீட்டு செக்ரட்டரி என் பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, நானும் எவ்வளவோ டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி பார்த்தேன், பட் யாருமே காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஸோ என்னோட கடைசி நம்பிக்கை டாக்டர் டீன் மட்டும்தான், நீங்க தான் எப்படியாவது அவர்கிட்ட பேசி என் பொண்ணு உயிரை காப்பாற்றணும், இந்த உலகத்துல எனக்குன்னு இருக்கிறது என்னோட பொண்ணு மட்டும்தான், அவளும் என்னை விட்டுட்டு போயிட்டானா அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்கிறதுல எந்த அர்த்தமுமே இல்லைன்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்ணும்போது ஹீரோயினுக்கு இப்ப அவங்க தாத்தாவை விட்டுட்டு தனியா இருக்காங்களே அந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வரவும் தன்னை மாதிரி இந்த செக்யூரிட்டியுமே தான் பொண்ணை இழந்துட்டு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக ஓகே நான் உதவி பண்றேன், அதுக்கு கைமாறா நீங்களுமே எனக்கு சில உதவி பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி நான் ஹிடன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இந்த விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்காவது தெரிய வந்ததுன்னா எனக்கு பதிலாக நீங்கள் அந்த பழியை ஏற்றுக்க முடியுமான்னு கேட்க, என்னோட குழந்தை உயிரை காப்பாற்ற நான் ஜெயிலுக்கு போக கூட ரெடியாக இருக்கேன், ஸோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணுறேன்னு சொல்லி செக்யூரிட்டியுமே ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ ஃபைனலாக நம்ம ஓனர் அம்மாவுக்கு உண்மை தெரிய வந்ததும், இத்தனை நாளாக உங்கள் ரெண்டு பேரையும் நம்பினதுக்கு எனக்கு விபூதி அடிச்சிட்டீங்களே, இதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நீங்கள் என் வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்காக கிளம்பி வெளியில் போயிடுங்கன்னு சொல்லி அடித்து துரத்திடுறாங்க. தென் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு மெடிசன்லாம் கொடுத்து தூங்க வச்சுட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்காக ஒரு ஹேர் மட்டும் எடுத்துக்கிறா. பிகாஸ் சில நாட்களுக்கு முன்ன தன்னோட அம்மா அப்பா யாருன்னு தேடி விசாரிக்கும் போது தாத்தா சொன்னார்ல ஒரு குப்பை தொட்டிலேருந்து தான் உன்னை எடுத்தோன்னு, அதுக்கு பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கும், ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோயின் பிறந்த அந்த டேட் எல்லாம் சொல்லி விசாரிக்கிறச்ச அதே டேட்ல தான் ஓனர் அம்மாக்கு ஃபேங்லியுமே பிறந்தா. அவ பிறந்ததும் நாங்க அவளை பிங்க் கலர் துணியில சுத்தி வச்சோம், பட் நாங்க திரும்ப வந்து பார்க்கும்போது அவ கிரீன் கலர் துணியால சுத்தி இருந்தா, எங்களுக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு அங்க வேலை பார்க்குற ஒரு நர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஈவன் தாத்தா நம்ம ஹீரோயினை குப்பத்தொட்டில இருந்து தூக்கும் போது கூட பிங்க் கலர் துணியால தான் சுத்தப்பட்டிருப்பாங்க. சோ நாம ஓனர் அம்மாவோட பொண்ணா இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குன்னு சந்தேகப்பட்டு தான் ஹீரோயின் இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்காக ஹேர் சாம்பிள் எடுத்துட்டு போறாங்க. இங்க நம்ம ஓனர் அம்மாவை கடத்திட்டு வந்த ஜிங்லியும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து ஓனர் அம்மாவை பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அந்த குடும்பத்தோட சீலை, அதாவது சொத்துக்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு ஏதோ சீலை இருக்கும் போல, ஸோ அந்த சீலை எங்க கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல நாங்க உன்னை கொன்னுடுவோன்னு சொல்லி மிரட்டி டார்ச்சர் பண்றது மட்டும் இல்லாம அவங்க கண்ணு முன்னையே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு பயங்கரமா ஜல்சா பண்ணி ஓனர் அம்மாவை ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாவம் ஓனர் அம்மா ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாங்க. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் டிஎன்ஏ டெஸ்ட் கொடுக்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது வீட்ல இருந்து மேடம்மா கால் பண்ணி, நம்ம வீட்ல தூங்கிட்டு இருந்த ஓனர் அம்மாவை காணோம், நானும் எவ்வளவோ தேடி பார்த்துட்டேன், பட் கண்டுபிடிக்க முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, சீக்கிரமா திரும்பி வீட்டுக்கு வாங்கன்னு சொல்ல ஹீரோயின் டெஸ்ட்டுக்கே கொடுக்காம திரும்ப கிளம்பி போயிடுறா. கட் பண்ணா இந்த ஜிங்லி ஒரு கம்பியை பழுக்க காய்ச்சி நம்ம ஓனர் அம்மாவுக்கு சூடு வைக்கவும், உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லை, நீ என் கூட பிறக்காத தங்கச்சியா இருந்தாலும் நான் உன்னை எப்படி பத்திரமா பார்த்துக்கிட்டேன், உனக்கு அந்த நன்றி கூட இல்லையான்னு கேட்க, ஆமா நீ என்னை நல்லா பார்த்துக்கிட்டதான், உன் தங்கச்சி மாதிரி என்னை அனுசரிச்சதான், ஆனா அது எதுவுமே எனக்கு பத்தல,
பிகாஸ் நான் உங்க அப்பாவோட ரெண்டாம் தாரத்தோட பொண்ணு. அதுவே நீ அந்த குடும்பத்தோட மூத்த வாரிசுங்கிறதுனால எல்லாரும் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடினாங்க. ஏன் நம்ம அப்பா கூட உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு செத்து போயிட்டாரு. அதனால என்னோட வாழ்க்கை பாதியிலேயே நின்னு போயிடுச்சு. பட் உன்னோட வாழ்க்கை மட்டும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருந்ததை பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. சின்ன வயசுல இருந்தே எல்லாரும் உன் மேலதான் பாசமா இருந்தாங்க. உனக்கு தான் மதிப்பு மரியாதை எல்லாமே கொடுத்தாங்க. என்ன ஒரு பொருட்டாவே யாரும் மதிக்கலையே. அந்த கோவத்துல தான் உன்னோட வாழ்க்கையை திருடணுங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் உன்னோட ஹஸ்பண்ட நான் ஆட்டைய போட்டேன். அப்புறம் உனக்கு பிறந்த குழந்தைய கொன்னுட்டு என்னோட குழந்தைய அந்த இடத்துல வச்சேன். இத கூட கண்டுபிடிக்க முடியாம நீ இத்தனை வருஷமா ஃபேமிலிய உன்னோட குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு அவளுக்கு பாசத்தை காட்டி காட்டி ஊட்டி ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்க. இப்ப புரியுதா நீ எவ்வளவு பெரிய முட்டாள்னு? சோ உன்னோட இயலாமைய ஒத்துக்கிட்டு ஒழுங்கா நம்ம ஃபேமிலியோட சீலை என்கிட்ட கொடுத்துரு. இல்ல நீ உயிரோட இருக்கும் போதே நரக வேதனையை அனுபவிக்கிற மாதிரி ஆகிரும்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுறா. இத்தனை வருஷமா இது எதுவும் தெரியாத முட்டாளா இருந்திருக்கோமே, நம்மள இப்படி எல்லாம் ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லி தாங்கிக்க முடியாம ஓனரம்மா கதறி கதறி அலறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் ஓனரம்மாவை தேடி இங்க அங்கன்னு பயங்கரமா அலையிறாங்க. ஆனா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அப்படி இருக்கும் போதுதான் நம்ம ஹீரோ அவங்கள மீட் பண்ணி அந்த டாக்டர் டீனை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நான் ரொம்ப பெரிய ப்ராப்ளம்ல இருக்கேன், சோ இன்னொரு நாள் நம்ம பாத்துக்கலான்னு ஹீரோயின் சொல்ல, நீங்க இப்ப எந்த ப்ராப்ளம்ல இருந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு அதுக்காக ஹெல்ப் பண்றேன், அதுக்கு கைமாறா நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணா மட்டும் போதும்னு ஹீரோ சொல்ல, தன்னால இப்படி தனி ஆளா இருந்து ஓனர் அம்மாவை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின் ஹீரோவோட இந்த டீலுக்கு ஒத்துக்கிறாங்க. சோ ஹீரோவுமே தன்னோட ஆளுங்களை அனுப்பி ஹீரோயினுக்கு உதவி செய்ய வைக்கிறாரு. ஃபைனலா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஓனர் அம்மாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. பட் அங்க அவங்கள தவிர வேற யாருமே இல்ல, எல்லாரும் எஸ்கேப் ஆகியிருக்காங்க. ஆனா அவங்க ரொம்பவே பயந்து போயிருக்கிறதுனால டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. ரொம்ப நேரம் ஆகியுமே கண் விழிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. இந்த கேப்ல ஜிங்லியும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்துக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி வேற ஒரு மெய்டை போட்டு அடிச்சு உண்மையை சொல்லு, நீ தானே ஓனரமாவை இப்படி கொடுமைப்படுத்தின, நீ தானே அவங்கள டார்ச்சர் பண்ணன்னு கேட்க, அவங்களுமே ஆமா நான் பல வருஷமா இந்த வீட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கேன், பட் ஓனர் அம்மா எனக்கு இன்க்ரிமெண்ட்டும் தரல ப்ரமோஷனும் தரல, அந்த கோவத்துல தான் நான் அவங்கள சித்திரவதை பண்ணன்னு சொல்லவும் ஹீரோயின் இதெல்லாம் நம்புறதாவே இல்ல. பத்தாவதுக்கு அந்த அடி வாங்கின மெய்டு ஹீரோயின் தான் இதெல்லாம் பண்ண சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்தான்னு ஹீரோயினை மாட்டி விட்டுடுறா. சோ இந்த ஜிங்லியும் ஓனர் அம்மாவோட ஹஸ்பண்டும் சேர்ந்துக்கிட்டு ஓனர் அம்மா வீட்டுல பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்களே, அதாவது அவங்க தாய் மாமா சித்தப்பா அந்த மாதிரி பெரியவங்க, அவங்க எல்லாரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டு நம்ம ஹீரோயினை நடுவுல நிறுத்தி ஒரு பெரிய பஞ்சாயத்து வச்சிடுறாங்க. நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல. ஆக்சுவலா ஓனர் அம்மா கடத்தப்பட்ட நேரத்துல நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். விஷயத்தை கேள்விப்பட்டு தான் நானே ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். சோ தேவையில்லாம என்னை யாரும் சந்தேகப்படாதீங்கன்னு சொல்லவும் அங்க இருக்கிற பெரியவங்களை கொஞ்சம் கூட யோசிக்க விடாம இந்த ஜிங்லி பயங்கரமா மேனிபுலேட் பண்ணி நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா கொளுத்தி போடுறா. சோ அவங்களுமே ஹீரோயின் மேலதான் தப்பு இருக்கு, நீ உடனே இந்த வீட்டை விட்டு போ, இல்ல நாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போதான் நம்ம ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்கிற அந்த கம்பெனி அவங்க ஃபேமிலியோட சீல் எடுத்து காட்டுறா. பார்த்துட்டு எல்லாருமே செம ஷாக் ஆகிடுறாங்க. பிகாஸ் இது நம்ம ஓனர் அம்மாவோடது. இதை கேட்டுதான் ஜிங்லியும் ஓனர் அம்மா ஹஸ்பண்டும் சேர்ந்து அவங்கள பயங்கரமா அடிச்சு துன்புறுத்தி டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப இது ஹீரோயின் கிட்ட இருக்கவும், இதை நீ அவங்க கிட்ட இருந்து திருடுறதுக்காக தான் அப்படி கொடுமைப்படுத்தினியா, அவங்கள மேனிபுலேட் பண்ணியான்னு கேட்க, ஓனர் அம்மா தான் விருப்பப்பட்டு இதை என்கிட்ட கொடுத்தாங்கன்னு சொல்லி ஹீரோயின் ஒரு பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறா. பயங்கரமா அடி வாங்கினதுனால அவங்க உடம்பு ரொம்ப வீக்கா போயிருக்கும். சோ ஹீரோயின் தன்னை ரெஸ்கியூ பண்ண உடனே என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க, இப்போதைக்கு நான் நம்புற ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான், சோ நான் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி திரும்ப வந்து கேட்கற வரைக்கும் நீயே இதை பத்திரமா வச்சுக்கோ, யார்கிட்டயும் கொடுத்துறாதுன்னு சொல்லி ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. இப்ப அந்த விஷயத்த வீட்டு பெரியவங்க எல்லார்கிட்டயும் நம்ம ஹீரோயின் சொல்லி, என் மேல ஒரு சின்ன கீரை இருந்தா கூட நான் இந்த சீலை துண்டு துண்டா உடைச்சு போட்டுருவேன், அதுக்கப்புறம் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இருக்காது. அது மட்டும் இல்லாம இப்போ ஓனர் அம்மாவோட பிசிக்கல் கண்டிஷனுமே ரொம்ப மோசமா இருக்கு. சோ நான் மனசு வச்சா மட்டும்தான் அவங்க உயிரை காப்பாற்ற முடியும். அதுக்கு எனக்கு 30 நாள் டைம் வேணும். இந்த கேப்குள்ள நான் எப்படியும் அவங்கள காப்பாத்திடுவேன். மேபி என்னால அவங்கள குணப்படுத்த முடியலனா அவங்க என்கிட்ட கொடுத்த சீலை நான் திரும்ப உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு கண்காணாம எங்கேயாவது போயிடுறேன், திரும்ப இந்த ஊருக்கே வரமாட்டேன்னு ஹீரோயின் சொல்லவும் எனக்கு ஹீரோயின் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. எப்படியும் கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஓனர் அம்மாவை காப்பாத்திடுவான்னு சப்போர்ட் பண்றாரு. இந்த டீலிங் கூட நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த வீட்டு பெரியவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே இங்க காரசாரமா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவரோட பாட்டி வராங்க. உடம்பு சரியில்லாத நேரத்துல நீ ஏன் இங்கெல்லாம் வர, வீட்லயே இருந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானேன்னு பாட்டி சொல்ல, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல, இங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதை சுமூகமா தீர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இங்க வந்தேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஹீரோக்கு நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது.
இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன், நீ தான் என் பேச்சை கேட்க மாட்டேன்ட்ட. மேனேஜர், என் பேரனை காப்பாற்றணும், சீக்கிரமா ஆம்புலன்ஸை கூப்பிடு, டாக்டரை கூப்பிடுன்னு பாட்டி கத்துறாங்க. ஹீரோவோட சிச்சுவேஷனை பார்த்தா ரொம்ப கிரிட்டிக்கலாக தெரியுது. ஸோ டாக்டர் ஆம்புலன்ஸ்லாம் வர டைம் எடுக்கும், அதுக்கு பதிலாக நான் ஹீரோயினை கூட்டிகிட்டு வரேன், பிகாஸ் அவங்களால மட்டும்தான் ஹீரோவை காப்பாற்ற முடியும்னு மேனேஜர் சொல்லிடுறாரு. அதே நேரம் இங்க நம்ம ஹீரோயின் கிட்ட இருக்கிற ஃபேமிலி சீலை பறிக்கிறதுக்காக ஜிங்லியோட ஃபேமிலி எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணி ஹீரோயின் கிட்ட இருந்து புடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பார்த்துட்டு மற்ற சொந்தக்காரங்களாம், அதான் நாங்க ஏற்கனவே பேசி ஒரு முடிவு எடுத்துட்டோம்ல, அப்புறம் எங்களோட வார்த்தைக்கு என்ன மரியாதை, ஹீரோயினை விடுங்க, நீங்க பண்றது ரொம்ப பெரிய தப்புன்னு அட்வைஸ் பண்றாங்க. பட் அதெல்லாம் கேட்காம இதுங்க ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் போதுதான் நம்ம மேனேஜர் வந்து ஹீரோ சீரியஸா இருக்காரு, சீக்கிரமா வந்து காப்பாத்துங்கன்னு கெஞ்சவும் நம்ம ஹீரோயின் எல்லாரையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோ கிட்ட போயிடுறா. உயிர் ஊசலாடிட்டு இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. பட் சொந்தக்காரங்களாம் நீ எதுவும் பண்ணக்கூடாது, டாக்டர் டீனை கூப்பிடுன்னு ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த மனுஷன் இப்ப எந்த நாட்டுல இருக்காருன்னு எனக்கு தெரியல, சோ நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் ஏதோ ஒரு டேப்லெட்டை ஹீரோ வாயில போட்டு விடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடுறாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நான் என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஹீரோயின் கிட்ட அந்த 10 பொருத்தமும் பக்காவா பொருந்திருக்கு. சோ நான் ஹீரோயின் கிட்ட என்னோட பேரனை மேரேஜ் பண்ணிக்க சொல்ல போறேன்னு பாட்டி சொல்றாங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ திரும்ப ரொம்ப வீக் ஆகிடுறாரு. நீ என் பேரனை கொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கியா, இதுக்கு நீ தான் காம்பன்சேட் பண்ணி ஆகணும்னு பாட்டி சொல்ல, கொஞ்சம் வாயை முடுங்க, நான் இன்னும் செக் பண்ணி முடிக்கலன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்றாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீ தான் என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கணும், கடைசி வரை அவன் கூடவே இருந்து அவனை பத்திரமா பாத்துக்கணும்னு பாட்டி சொல்ல, அதை பேசுறதுக்கான நேரம் இது இல்ல, கொஞ்ச நேரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாம எல்லாருமே சும்மா இருங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சிபிஆர் பண்றா. கிட்டத்தட்ட அது பார்க்க கிஸ் கொடுக்குற மாதிரி தானே இருக்கும். ஸோ சுற்றி இருக்க எல்லாருமே ரொம்ப வெக்கப்படுறாங்க. ஆனால் அப்பையும் நம்ம ஹீரோ ரெக்கவர் ஆகலை. ஓகே, இதுக்கு வேற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் செஞ்சாகணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோவை உப்பு மூட்டை தூக்கிட்டு போறா. அப்போ நம்ம ஆளுக்கு சின்ன வயசுல இதே மாதிரி நம்ம ஹீரோயின் ஹீரோவோட உயிரை காப்பாத்துறதுக்காக உப்பு மூட்டை தூக்கிட்டு போயிருப்பாங்களே, அதெல்லாம் ஞாபகம் வரவும் 10 வருஷத்துக்கு முன்னே தன்னை காப்பாத்தின அந்த பொண்ணு ஹீரோயின் தாங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் அவரால் எதுவும் சொல்ல முடியல. தென் சுடு தண்ணியில சில மூலிகைலாம் சேர்த்து அதுல கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ சோக்கானால்னா அவர் உடல்நிலை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுங்கிற நம்பிக்கையில நம்ம ஹீரோயின் ஷர்ட்டை அன்பட்டன் பண்றாங்க. நம்ம ஆளுக்கு ரொம்ப ஷையா போயிடுது. எதுவும் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்ல, லுக், நான் உங்க டாக்டர், நீங்க என்னோட பேஷண்ட், ஸோ என்கிட்ட இருந்து எதையும் மறைக்க கூடாது, அதே நேரம் நான் சொல்ற எல்லாத்தையும் நீங்க கேட்டா மட்டும்தான் உங்க உடல்நிலை முன்னேறும்னு ஹீரோயின் மிரட்டுறாங்க. ஓகே, அப்ப நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷர்ட்டை கழட்டிடுறாரு. சீக்கிரம் சீக்கிரம் பேண்ட்டை கழட்டுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ஆத்தாடி, இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தாலும் நான் அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்லி மேனேஜர் ஓடிடுறாரு. இல்ல என்னால முடியாது, எதுவா இருந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, உங்களுக்கு சீக்கிரமா எழுந்திருச்சு நடக்கணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா, ஆர் இன்னும் கொஞ்சம் வருஷம் உயிரோட வாழணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா, அப்படி இருந்தா நான் சொல்றதை கேளுங்கன்னு ஹீரோயின் ரொம்ப கட்டாயப்படுத்தவும் பயந்து போயிடுற நம்ம ஹீரோ லைட்டா ஸ்லிப் ஆகிடுறாரு. அவரை தாங்கி பிடிக்க ஹீரோயின் ட்ரை பண்றாங்க. ஆனா ஆக்சிடென்டலா 2 பேருமே சேர்ந்து அந்த பாத் டேப்குள்ள விழுந்துடுறாங்க. அப்புறம் என்ன, ஒரே குஜால்ட்டி தான், ரொமான்டிக்கான பார்வைகள் தான். பட் அதை தாண்டி எதுவும் நடக்கல. என்ன உங்க ஹார்ட் இவ்வளோ வேகமா துடிக்குது, இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் உங்களுக்கு பிபி ப்ரெஷர்லாம் எகிரிடும், ஸோ நான் ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு ஹீரோயின் பக்கத்துல போறா. எம்மா அதெல்லாம் எதுவும் வேண்டாம், இது ரொம்ப நார்மல் தான், ஸோ என் போக்கில் என்ன அப்படியே விட்டுரு, எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புன்னு ஹீரோ கெஞ்சவும், ஓகே நம்ம பேஷண்ட்டுக்கு பிரைவேட் டைம் தேவைப்படுது போலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிடுறா. நம்ம ஹீரோக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு, ஹீரோயின் எப்படிலாம் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஓனர் அம்மாவோட ரிலேட்டிவ்ஸ்லாம் வெயிட் பண்றாங்க. பாட்டி அவங்க கூட ரொம்ப ஜாலியா பேசும்போது ஹீரோயினை என் பேரனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறேன்னு சொல்ல, இதுக்கு முன்ன ஃபேமிலியை மேரேஜ் பண்ணிக்க போறத தானே சொன்னீங்க, இப்போ ஏன் திடீர்னு முடிவை மாத்திட்டீங்கன்னு கேட்க, ஹீரோயின் அளவுக்கு ஃபேமிலி ஒன்றும் திறமையான பொண்ணு இல்லை, அதே நேரம் ஒரு டாக்டரால மட்டும்தான் என்னோட பேரனை பத்திரமா பார்த்துக்க முடியும், அதனாலதான் அவனுக்கு நான் ஹீரோயினை மேரேஜ் பண்ணி வைக்க போறேன்னு பாட்டி சொல்லிடுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோ, 10 வருஷத்துக்கு முன்னே என்னோட உயிரை காப்பாத்தினது நீதானே, அந்த செயின் போட்டிருந்த பொண்ணுமே நீதானே, அப்புறம் ஏன் என்கிட்ட எந்த உண்மையும் சொல்லாம மறைச்ச, நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்னு கேட்க, ரீசெண்டா நீங்க என்ன பார்க்கும்போது நானும் என்னோட தாத்தாவும் எப்படிப்பட்ட மோசமான சிச்சுவேஷன்ல இருந்தோங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், அந்த காரணத்தினாலதான் உண்மையை என்னால சொல்ல முடியலன்னு ஹீரோயின் ரிப்ளை பண்ணிடுறா. எனக்கு புரியுது, அதே நேரம் அந்த ஜிங்லியோட ஃபேமிலி எவ்வளோ மோசமானவங்கிறதுமே எனக்கு நல்லா தெரியும், அவங்களால உனக்கு இதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வரலாம், ஸோ நான் எப்போதுமே உன் கூட இருப்பேன், அது மட்டும் இல்லாம என்னோட பாடி கார்ட்ஸுமே உனக்கு பாதுகாப்பா இருப்பாங்கன்னு ஹீரோ சொல்லிடுறாரு. நம்ம ஆளுங்க 2 பேருக்கு நடுவுல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. அப்போ பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர பாடி கார்டு ஒருத்தர், கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆகியிருக்க ஓனர் அம்மா மாடியில இருந்து கீழே விழ போறாங்க, சீக்கிரமா வந்து காப்பாத்துங்கன்னு சொல்லவும் ஹீரோயின் துடிச்சு புடிச்சுக்கிட்டு ஓடுறா.
ஆக்சுவலாக ஜிங்லி ஓனர் அம்மாவை பயங்கரமாக கொடுமைப்படுத்தி உன்னோட குழந்தைய நாங்கள் கொண்டுட்டோன்னு சொல்லியிருப்பாங்களே, அதனால அவங்க ரொம்ப மென்டலி அஃபெக்ட் ஆகியிருப்பாங்க, கிட்டத்தட்ட பைத்தியம் ஆகியிருப்பாங்க. ஸோ ஒரு பில்லோவை கட்டி பிடிச்சிக்கிட்டு தன்னோட குழந்தையா நினச்சி அதை கொஞ்சமும் அவங்கள ஹர்ட் பண்ணுறதுக்காகவே நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்க, உன்னோட ஹஸ்பண்டும் உனக்கு துரோகம் பண்ணிட்டு என் கூட வந்துட்டான், உன்னோட குழந்தையும் செத்து போயிடுச்சு, ஸோ நீ உயிரோட வாழ்றதுல எந்த அர்த்தமும் இல்லை, பேசாம உன்னோட குழந்தை போன இடத்துக்கே நீயும் போயிடு, அப்பதான் உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். அதுக்கு நான் ஒரு ஈஸியான ஐடியா சொல்லவா, மாடியில இருந்து கீழே குதிச்சா போதும் நீ ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கே போயிடுவேன்னு சொல்லியிருப்பா. பாவம் நம்ம ஓனர் அம்மாக்கு எதுவுமே புரியல, அவளை பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க. பத்தாவதுக்கு இவ வேற ரொம்ப கொடுமைப்படுத்துறாள, பேசாம நாம செத்துடலான்னு முடிவு பண்ணி அவங்க அப்படியே ஓரமா போயிடுறாங்க. அப்ப கரெக்டா அங்க வர நம்ம ஹீரோயின், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க, நான் இருக்கேன், உங்க பொண்ணா என்ன ஏத்துக்கங்க, நான் உங்களை பத்திரமா பாத்துக்கிறேன், அப்படி உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் உங்க பொண்ணை கண்டுபிடிக்க உதவி பண்றேன்னு ஹீரோயின் மனசை மாத்த முயற்சி பண்றா. கோவப்பட்டு இந்த ஜிங்லி கண்ணா பின்னான்னு கத்தவும், இதுக்கப்புறம் நீ ஒரு வார்த்தை பேசுன நான் உன்னோட மொத்த குடும்பத்தையும் நடுத்தெருல நிறுத்திடுவேன்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டுறாங்க. அவளுமே பயந்துடுறா. தென் ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோவோட பாட்டி பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க. ஈவன் நம்ம ஓனர் அம்மாவுமே ஹீரோயின் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு ஓடி வந்து அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோயினுக்கு எங்க நாம ஓனர் அம்மாவோட பொண்ணா இருப்போமோன்னு சந்தேகம் வந்ததுல அதை கிளாரிஃபை பண்றதுக்காக தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண சொல்றாங்க. ஃபைனலா அதோட ரிசல்ட்டுமே வந்துடுது. உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், இத்தனை வருஷமா என்னையும் என்னோட அம்மாவையும் பிரிச்ச உங்களை நான் சும்மா விட மாட்டேன், அதே நேரம் 25 வருஷமா என்னை வளர்த்த தாத்தாவையும் நீங்க கொன்னுட்டீங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் உங்களை பழி வாங்குறேன்னு சொல்லி ஏதோ பிளான் போட ஆரம்பிக்கிறா. ஹீரோயின் தன்னோட அம்மாவான ஓனர் அம்மாவை ரொம்ப அன்பா அக்கறையா பாத்துக்கிறா. அவங்க அம்மா அம்மான்னு கூப்பிடவும் ஓனர் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எவ்வளவுதான் நாம பிரிச்சு வைக்க ட்ரை பண்ணாலும் கடவுள் இவங்க 2 பேரையும் ஒன்னா சேர்த்துட்டாங்கன்னு சொல்லி இந்த ஜிங்லியோட ஃபேமிலி ரொம்ப கடுப்புல இருக்கும் போதுதான் திடீர்னு ஒருத்தர்கிட்ட இருந்து போன் கால் வரவும் ஜிங்லி மிரண்டு போயிடுறா. வேற யாரும் இல்ல, ஜிங்லியோட அம்மா தான். இவங்க ஒரு ப்ராஸ்டியூட். ஸோ அடிக்கடி இப்படி அவளுக்கு கால் பண்ணி ஒழுங்கா எனக்கு காசு கொடுத்துரு, இல்ல உன்னோட பிறப்பை பத்தின உண்மையை நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு மிரட்டுறாங்க. உன் பொண்ணு இங்க உரிமைக்காக எப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம எப்ப பார்த்தாலும் இப்படி காசு காசுன்னு கேட்டு என்ன நச்சு பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு அறிவில்லையான்னு கேட்டு கத்தவும், உன்னை வச்சு எப்படியாவது உங்க அப்பா ஃபேமிலியோட சொத்தை ஆட்டைய போடணுங்கிறதுக்காக தான் நான் இது எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டேன், ஆனா நீ என்னை கண்டுக்காம அப்படியே விட்டுட்டு ஓடலான்னு பாக்குறியா, நீ மட்டும் இப்ப எனக்கு $10 மில்லியன் காசு அனுப்பி வைக்கல நான் உண்மை எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு மிரட்டவும், ஓகே நான் உனக்கு $50 மில்லியன் தரேன், பட் இதுக்கப்புறம் நீ என்ன காண்டாக்ட் பண்ணக்கூடாது, என்ன தேடி வரக்கூடாது, முக்கியமா என்ன மிரட்டக்கூடாதுன்னு டீல் பேசவும் அவங்களுமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹீரோயின் அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டை ஃபேமிலி கிட்ட காட்டவும் அவ எதுவுமே நடக்காத மாதிரி கசக்கி போட்டுடுறா. ஏன் இப்படி கசக்குற, வேற யாராவது பார்த்துட்டா உன்னை பத்தின உண்மைகள் தெரிய வந்துரும்னு மிரட்டவும், நீ ஏதோ ஃபேப்ரிகேட் பண்ணி எடுத்துட்டு வந்து காட்டுற, நான் தான் இந்த வீட்டோட உண்மையான வாரிசுன்னு ஃபேமிலி சொல்ல, ஓ அப்படியா, அப்ப ப்ரூவ் பண்ணி காட்டு பாப்போம், உன்னால முடியாது, ஏன்னா உண்மை என்னங்கிறது உனக்கே நல்லா தெரியும், உன்னை சொல்லி எந்த குத்தமும் இல்ல, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தானே நீயுமே இருப்ப, பிகாஸ் உன்னோட முன்னோர்கள் எல்லாருமே தப்பான வழியில பிறந்தவங்க, உன்னோட பாட்டி ஒரு ப்ராஸ்டியூட், உன்னோட அம்மா அக்கா ஹஸ்பண்ட் கூட அஃபேர்ல இருந்து தான் உன்னையே பெத்தாங்க, சோ நீ மட்டும் என்ன ரொம்ப நல்ல பொண்ணாவா இருக்க போற, உனக்குமே அதே புத்தி தான் இருக்கும்னு ஹீரோயின் கலாய்க்கவும் ஃபேமிலி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறா. ஒரு மாதிரி மென்டலி அஃபெக்ட் ஆகி பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறா. நைட்டு ஃபுல்லா தூக்கமே இல்லாம என் குடும்பமே தப்பான வழியில பிறந்தவங்களா, என்னால ஏத்துக்க முடியல, நான் ஏன் இப்படி ஒரு ஃபேமிலியில பிறக்கணும், என்னோட வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா போயிட்டு இருந்தது, இப்ப ஏன் எல்லாம் திடீர்னு மாறிடுச்சு, இதுக்கெல்லாம் காரணம் ப்ராஸ்டியூட்டா இருந்த என்னோட பாட்டி தான், அந்த கிளவி மட்டும் இப்ப என் கையில கிடைச்சா நான் அவளை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறா. இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் ஜிங்லி அண்ட் ஃபேங்லி கூட சேர்ந்துக்கிட்டு தன்னை ரொம்ப கொடுமைப்படுத்தின ஒரு மெய்ட் கிட்ட ரொம்ப நாளா ஓனர் அம்மாவோட ஹஸ்பண்ட் ஒரு ஆண் வாரிசு வேணும்னு ஆசைப்படுறாரு, பேசாம நீங்க அவர் கூட கோஆபரேட் பண்ணா என்னன்னு கேட்க, நான் அவங்க 2 பேர் கூட சேர்ந்துக்கிட்டு உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கேன், அப்புறம் எதுக்காக எனக்கு இப்படி ஒரு ஐடியா தந்திருக்குன்னு அவ கேட்கவும், நீங்களே பாவம் ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலிலேருந்து வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு அதை விட்டா வேற வழி இல்லைங்கிறது எனக்கு தெரியும், அதனாலதான் உங்க மேல எனக்கு கோபமே இல்லை, அப்புறம் இப்ப இந்த வீட்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், ஸோ கூடிய சீக்கிரம் ஜிங்லியும் ஃபேங்லியும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக போறாங்க, அவங்கள நம்பி நீங்க இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையுமே கேள்விக்குறியாகிரும், அப்புறம் நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், அதனாலதான் ஓனர் அம்மாவோட ஹஸ்பண்டை நீங்க கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு சொல்லி சம்திங் ஏதோ ஒரு டேப்லெட் தராங்க. இந்த மெய்டு பொண்ணு அந்த மருந்தை சாப்பாட்டுல கலந்து கொடுத்து ஓனர் அம்மாவோட ஹஸ்பண்டையே உஷார் பண்ணிடுது. தென் நம்ம ஹீரோயின் தன்னோட அம்மாவை ரொம்ப பாசமா பாத்துக்கிறது மட்டும் இல்லாம வார்த்தைக்கு வார்த்தை அம்மா அம்மான்னு கூப்பிடவும் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
எனக்கு சின்ன வயசுல இருந்தே உங்க அம்மாவை நல்லா தெரியும். பட் அவ இந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் நீ மட்டும்தான். நீ என் பேரனோட ஒய்ஃப் ஆக போறன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, நம்ம மேரேஜை எங்க வீட்டுல வச்சுக்கலாம். நம்ம சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்பவே கிராண்டா செலிப்ரேட் பண்ணலான்னு பாட்டி சொல்றாங்க. இல்ல, எதுவும் வேண்டாம். அம்மாவோட கண்டிஷன் இப்ப கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மேரேஜ் ரொம்பவே முக்கியங்கிறதுனால நம்ம ஓனர் அம்மா வீட்லயே வச்சுக்கலாம். பிகாஸ் பெரியவங்க என்னை இந்த வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தின ஜிங்லியோட ஃபேமிலியை நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும். அதுக்கு நான் ஓனர் அம்மா வீட்டில் தான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. பாட்டியுமே ஒத்துக்கிறாங்க. நாம 2 பேரும் மட்டும் இந்த மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்கோமே, இதுல உங்க பேரனுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஹீரோயின் கேட்க, ஒன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணை எப்படி அவன் வேண்டான்னு சொல்லுவான்? ஈவன் சின்ன வயசுல இருந்து ஒன்னதான் அவன் தேடிட்டு இருந்தான். இப்ப நீயுமே கிடைச்சிட்ட. சோ கண்டிப்பா எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லாம இந்த மேரேஜுக்கு ஒத்துக்குவான்னு சொல்லவும் நம்ம ஹீரோவுமே வெக்கப்பட்டு சிரிச்சு, ஆமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, கஷ்டமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் நான் உன் கூடவே இருப்பேன்னு ப்ராமிஸ் பண்றாரு. அப்ப இந்த மேரேஜை பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணுங்க, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்கன்னு ஹீரோயின் சொல்லவும், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பட் என்ன மாதிரி ஒரு டிசேபிள் பர்சனை நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி மத்த எல்லாருமே உன்னை கலாய்ப்பாங்க. உனக்கு தான் அதனால தேவையில்லாத கஷ்டம். எதுக்கும் நீ கொஞ்சம் நல்லா முடிவு பண்ணிக்கோன்னு ஹீரோ சொல்றாரு. நான் முழு மனசோட தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டேன். ஸோ இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ஹீரோயின் சொல்லவும் செம குஷியாகிடுற நம்ம ஹீரோ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகிற விஷயத்த ஊரு ஃபுல்லாக போஸ்டர் அடித்து ஒட்டிடுறாரு. நாம எவ்வளோ ட்ரை பண்ணாலும் நடக்கிற எதையும் நம்மளால தடுக்க முடியல. இப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நம்ம வீட்லயே மேரேஜ் நடக்க போதான், என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்லி பயங்கரமாக பேனிக் ஆகி ஜிங்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. இதில் அவங்க அம்மா வேற ஸ்ட்ரைட்டாக வீட்டுக்கே வந்து எனக்கு காசு கொடு, இல்லை உன் பிறப்பை பற்றின உண்மையை நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன்னு மிரட்டுறாங்க. ஏற்கனவே ஃபேமிலி நாம இப்படி ஒரு தப்பான குடும்பத்துல பிறந்துட்டோம்னு சொல்லி ரொம்ப வெக்ஸான நிலைமையில இருக்கால. ஸோ இப்ப பாட்டி வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறத பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிடுறா. பத்தாவதுக்கு அவளோட அப்பாக்கும் சர்வெண்ட்டுக்கும் நடுவில் இருந்த அஃபேர்ல அவங்க பிரெக்னென்ட் ஆகிடுறாங்க. நினைச்ச மாதிரி ஆண் குழந்தைங்கிறதுனால செம குஷி ஆகிடுற ஓனர் அம்மா புருஷன், இதுக்காக தான் நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தேன். ஓனர் அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஜிங்லிக்குமே வயசாயிடுச்சு, அவ கிளவி ஆயிட்டா. ஸோ இதுக்கப்புறம் நீ தான் எனக்கு எல்லாமே, நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன். ஸோ கொஞ்ச நாள் பொறுத்துரு, கூடிய சீக்கிரம் அவங்க 2 பேரையும் கழட்டி விட்டுட்டு நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழலான்னு சொல்றாரு. இதை அப்படியே திருட்டுத்தனமா ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஹீரோயின் ஃபேமிலிக்கே அனுப்பி வச்சிடுறாங்க. ஆல்ரெடி இப்படி ஒரு மோசமான தப்பான ஃபேமிலியில பிறந்துட்டோன்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்துல இருக்கிறாவ, தன்னோட அப்பாவுமே இப்படி பல பொண்ணுங்களோட அஃபேர்ல இருக்காருங்கிற விஷயம் தெரிய வந்ததும், என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே ரொம்ப தப்பா இருக்காங்க, எனக்கு யாரையும் பிடிக்கல, இப்ப எனக்கு வர கோவத்துக்கு எல்லாரையும் நான் கொல்ல போறேன்னு சொல்லி வெறி பிடிச்ச மாதிரி கத்துறா. இப்படி எல்லாரோட மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பல காரியங்களை பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஏற்கனவே இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா? ஸோ மேரேஜ் லைஃப் ரொம்பவே ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும் போது தான் கடுப்பாகிடுற ஜிங்லி நம்ம ஹீரோவை மாடி படிக்கட்டுல இருந்து கீழே தள்ளி விட்டுடுறா. பயங்கரமா அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கதை பார்த்து ரொம்ப பதறி போயிடுற நம்ம ஹீரோயின், நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன், எப்படியாவது உங்களை காப்பாத்திடுறேன்னு சொல்ல, இல்ல எனக்கு எதுலயும் நம்பிக்கை இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா என்னோட உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ நீ எதையும் கற்பனை பண்ணாத, அப்புறம் உனக்கு ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சும். நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன், உன் கூட கடைசி வரை ஒன்னா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன். பட் அது எதுவுமே நடக்காது. ஆனா நீ எனக்காக உன்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ண வேண்டாம். நான் இறந்ததுக்கு அப்புறம் இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கோ, உன்னோட வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, அப்பதான் என்னோட ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி நம்ம ஹீரோ மயங்கி விழுந்துடுறாரு. இருந்தாலும் நம்பிக்கையை தளர விடாத நம்ம ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு அவரை உப்பு மூட்டை தூக்கிட்டு போய் திரும்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. ஹீரோயினுக்கு உதவி பண்றதுக்காக அந்த டாக்டர் டீனுமே வந்து 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கடைசியா ஹீரோவையும் காப்பாத்திடுறாங்க. கட் பண்ணா சில நாட்களுக்கு அப்புறம் அப்ப அதே ஹாஸ்பிட்டலுக்கு ஜிங்லி மனநல பாதிக்கப்பட்டிருக்க தன்னோட பொண்ணு ஃபேமிலி அழைச்சிட்டு வந்து டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்றா. ஃபேமிலியே கொஞ்ச நேரம் வெளியில இருமான்னு சொல்லி அனுப்பிட்டு, இப்போ உங்க பொண்ணுக்கு பைத்தியம் ரொம்ப முத்தி போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீங்க வீட்டுல வச்சுக்க கூடாது, சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க பாருங்கன்னு சொல்லிடுறாரு. தென் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபேமிலியை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் வழக்கம் போல கலாய்க்கவும் கடுப்பாகிடுறாவ கண்ணாபின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. என்ன இருந்தாலும் உன் பொறப்பு தப்பான பொறப்பு தானே, உன்னோட அம்மா பாட்டி எல்லாருமே தப்பான பிசினஸ் பண்ணவங்க, இப்ப நீயும் அந்த மாதிரி தான் ஆக போறன்னு சொல்ல, சரி என்னோட அம்மா பாட்டி எல்லாம் இருக்கட்டும், உங்க அப்பாவும் தப்பானவர் தானே, நம்ம 2 பேருக்கும் ஒரே அப்பா தானே, சோ அவரோட ரத்தம் தான் உன்னோட உடம்புலயுமே இருக்குன்னு ஃபேமிலி சொல்ல, ஆமா கரெக்ட் தான், பட் என்ன வளர்த்தது அவர் இல்லல,
நீ எப்படி உங்க அம்மா மாதிரி அடுத்தவங்க லைஃப கெடுக்க பாக்குறியோ அதே போல நான் எங்க அம்மா மாதிரி மத்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நேர்மையா வாழணும்னு ஆசைப்படுறேன். சோ உனக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. பிளஸ் ஒன்ன நம்ம அப்பா வளர்த்தாரு, அதனால உன்னோட புத்தி தப்பா போயிடுச்சு. அதுவே என்ன என் தாத்தா பாட்டி வளர்த்தாங்க. சோ அவங்கள மாதிரி நானுமே ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கேன்னு ஹீரோயின் விடாம பேக் டு பேக் ஸ்டம்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபேமிலியால இந்த அசிங்கத்தெல்லாம் தாங்கிக்க முடியல, கோவப்பட்டு ஹீரோயினை போட்டு அடிக்கிறாங்க. நீ எவ்வளவு அடி வேணா அடிச்சுக்கோ, நான் எதுக்கும் அசர மாட்டேன். இதோட பின் விளைவுகள் உனக்கு ரொம்பவே பயங்கரமா இருக்கும்னு சொல்லி கெத்தா நிக்கிறா. அவ்வளவுதான். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க மத்த எல்லாரும் ஃபேமிலியோட இந்த மோசமான பிஹேவியரை வீடியோவா ஷூட் பண்ணி சோஷியல் மீடியாஸ்ல அப்லோட் பண்ணிடுறாங்க. சோ முத்தி போன ஒரு பைத்தியத்தை இப்படி பப்ளிக்கா விட்டு வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி பேசும் பொருளாகிறவும் கடுப்பாகிற ஜிங்லி தன்னோட பங்குக்கு ஹீரோயினை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறா. இந்த விஷயம் நம்ம ஹீரோக்கு தெரிய வந்ததும் இத்தனை நாளா வீல் சேர்ல உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்த நம்ம ஆளு தான் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்காக எழுந்திருச்சு நடந்து போறாரு. பார்த்துட்டு மேனேஜர் பாடி கார்ட்ஸ் எல்லாம் செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ஆளு கெத்தா நடந்து வந்தது மட்டும் இல்லாம கீழே விழுந்து கிடக்க நம்ம ஹீரோயினை அல்லேக்கா தூக்கிறவும் ஹீரோயினாலேயே நம்ப முடியல. தென் ஃபேமிலியையும் ஜிங்லியையும் செக்யூரிட்டிஸ்லாம் அடிச்சு துரத்திடுறாங்க. ஏங்க உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல, எனக்கு எந்த அடியும் படல, தயவு செஞ்சு என்ன கீழே விடுங்கன்னு ஹீரோயின் சொல்ல, ஒன்னும் இல்ல செல்லமா, ஆர்வ கோளாறுல தூக்கிட்டேன், அப்பதானே இதுக்கப்புறம் உனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நான் காப்பாத்துவேங்கிற நம்பிக்கை வரும், அதுக்காக தான் சின்ன ஒரு சாம்பிள்னு ஹீரோ சொல்ல, நீங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் கடைசி வர முழு மனசோட உங்களை காதலிச்சுக்கிட்டு உங்க கூடவே இருப்பேன்னு ஹீரோயின் ப்ராமிஸ் பண்றா. 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. நான் போட்ட எல்லா பிளானும் நாசமா போயிடுச்சு. ஹீரோயின் எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா கடந்து இப்ப அவ ஆசைப்பட்ட வாழ்க்கைய வாழ்றா. இதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலன்னு சொல்லி ஃபேமிலி கதறி கதறி கத்தவும், கவலைப்படாதமா, கண்டிப்பா இதெல்லாம் தடுத்து நிறுத்த நம்ம கிட்ட ஒரு வழி இருக்கும், கொஞ்சம் பொறுமையா யோசிச்சா போதும்னு அப்பா சொல்ல, நீ எல்லாம் ஒரு அப்பனா, உன்னோட சுயநலத்துக்காக என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்டியே, நீ மட்டும் ஓனர் அம்மாக்கு உண்மையா நேர்மையா நல்ல புருஷனா இருந்திருந்தீனா என்னோட வாழ்க்கையும் நல்லா இருந்திருக்கும். ஆனா நீ எங்க அம்மா கூட அஃபேர்ல இருந்து என்னோட வாழ்க்கையவே அழிச்சிட்ட, நாசமாக்கிட்ட, இதுக்கெல்லாம் நீ தான் காரணம், நீ எல்லாம் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லி கத்தியால குத்திடுறா. அந்த மனுஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்க விஷயம் தெரிய வரவும், உன்னை பெத்த அப்பான்னு கூட பார்க்காம ஏன் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுன்னு ஜிங்லி கேட்க, உன்னையும் இதே மாதிரி குத்தி கொள்ள 2 நிமிஷம் கூட எனக்கு ஆகாது, ஏதோ என்னை பெத்துட்டியேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் உன்னை சும்மா விடுறேன், இதெல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான், என்னோட பிறப்ப நினைச்சாலே எனக்கு ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி அழுறா. இதுல என்ன கேவலம் இருக்கு, நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றோம், தேவைப்படும் போதெல்லாம் காசு சம்பாதிச்சுக்கலாம், இதுல என்ன அசிங்கம் இருக்குன்னு பாட்டி கேட்க, ஏ கிளவி, நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தீனா இந்த பிரச்சனைக்கே வேலை இல்ல, இந்த கிளவி மட்டும் தன்னோட வாழ்க்கையை நேர்மையா உண்மையா வாழ்ந்திருந்தானா இவ்ளோ பெரிய பிரச்சனை இல்லைன்னு சொல்லி ஜிங்லி தன்னோட அம்மானு கூட பார்க்காம அவங்க அம்மாவை கத்தியால குத்தி கொலை பண்ணிடுறா. ஈவன் ஓனர் அம்மாவோட ஹஸ்பண்டுமே இறந்து போயிடுறாரு. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்ட எல்லாமே நடந்துருச்சு. சோ போலீஸ் வந்து இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணி ஃபேமிலிய பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஜிங்லிய போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. ஒரு வழியா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுது. ஈவன் நம்ம ஹீரோயினோட அம்மா ஓனர் அம்மாவுமே கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகி உண்மை என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு தான் மகளான ஹீரோயின் கூட ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா இப்ப நம்ம ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதுனால நம்ம ஹீரோ, ஹீரோயினோட அம்மா, ஹீரோவோட பாட்டின்னு சொல்லி எல்லாருமே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே முடியுது. இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.